அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். தை மாத ராசி பலன். தை மாத கிரக நிலைகள். தனுசு ராசினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. 3இல் ராகு, 4இல் சனி, 7ஆம் இடத்தில் குரு வக்கிரம், 9இல் கேது பகவான் விரய ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கு தொல்லை தந்த எதிரிகள் விலகுவர். நல்ல செய்திகள் வந்து சேரும். தொட்ட காரியங்கள் வெற்றி கிடைக்கும். 2ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இணைந்து கூட்டு கிரக யோகத்தை தங்களுக்கு தரப்போகிறார். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். பிள்ளைகளால் மீண்டும் பிரச்சனைகள் தலைதூக்கும். மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு இந்த மாதம் முழுவதும் வக்கர கதியிலேயே இருப்பார். உங்கள் ராசிநாதனாகவும் 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்குபவர் குரு. அவர் வக்கரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மை. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் பலம் இழக்கும் போது நன்மைகளையே செய்யும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இடம், பூமி வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டடத்தை பழுது பார்ப்பது போன்றவற்றால் உங்கள் கவனம் செல்லும். குடும்ப ஒற்றுமைக்கு பாதிப்பு ஏற்பட்டவர்கள் விலகுவர். பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதுவரை நடைபெறாமல் இருந்த காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக நடைபெறும். குரு பார்வை 3, 11ஆம் இடங்களுக்கு ஏற்படுவதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர். வழக்குகள் அனைத்தும் சாதகமாக முடியும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும். அடுத்து கும்பராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். 29ஆம் தேதி செல்ல இருக்கிறார். உடன்பிறப்புகளுக்கு கல்யாண முயற்சி கைகூடும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் பெருகும். கடல் கடந்து வணிகம் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் வந்து புரளும். தொழில் பங்குதாரர்கள் விலகினாலும் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவர். நல்ல மாற்றங்கள் பொருளாதாரத்தில் ஏற்படும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். அடுத்து பிப்ரவரி 7ஆம் தேதி தனுசு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார். தனாதிபதி சனியோடு அவர் வந்து சேர்வதால் 3ஆம் இடத்துக்கு செல்வதால் தன வரவு தாராளமாக வந்து சேரும். மனதில் நினைத்ததை மறு நிமிடமே செய்து முடிப்பீர்கள். அயல்நாட்டு முயற்சிகளில் இருந்த தடை அகலும். தாங்கள் தாராளமாக வெளிநாடு சென்று வரலாம். வெளிநாடு சென்றவர்கள் தாய்நாடு திரும்ப முடியலையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு தற்போது தாராளமாக திரும்பலாம். உடன் பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்வுகளை தாங்கள் முன்னின்று நடத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் முற்பாதியில் வளர்ச்சி, பிற்பாதியில் தளர்ச்சி உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு கௌரவம், அந்தஸ்து உயரும். மற்றபடி செவ்வாய் உச்சமாகிறார். இந்த நேரத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் நடைபெறும் சூழல் உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையலாம். பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வருமானத்தை காட்டும் ஓரளவு செலவும் தங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பாபா கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். பொங்கலோ பொங்கல்.